ஹாய் மக்களே, வாங்க. குட் மார்னிங், வணக்கம். இன்னைக்கு சண்டே. நான் இப்போ 2 நாளும் எடுத்து வீடியோ பாதையிலே கட் ஆகிடுதுங்க. ஏன்னா நம்ம இதில் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிறதுனால அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பசங்கிட்ட சொன்னால் அவனுங்க இன்னும் எண்ணெய் மருகங்கிட்ட தான் சொன்னேன். கடையில் கொண்டு போய் கொடுத்தா அது உக்காந்துட்டு நம்ம பதம் பார்த்துட்டுக்கணும், கொஞ்சம் அது க்ளீன் பண்ணி கொடுறான்னு வரேன்னு சொல்லிட்டு வரல. ஃப்ரெண்டு நம்ம ஊருக்கார் பொண்ணு அவங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு க்ளீன் பண்ணேன். அப்படின்னா 1000க்கு மேலே போயிட்டு இருக்குங்க. டக்குன்னு வீடியோ நேற்று ப்ளவுஸு தைக்கிறது நம்ம போட்டு இருந்தோங்க. ப்ளவுஸ் அது எப்படி நம்ம ஓவர்லாக் அடிக்காமல் ஜிக்ஜாக் பண்ணாமல் நம்ம எப்படி ப்ளவுஸு தையல் மேலே தெரியாமல் தைக்கிறது, அப்படி அந்த பிசுரெல்லாம் தெரியாமல் தைக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் போட்டுருந்தேன். அது ஒரே ஒரு செகண்ட் அப்படியே கட் ஆகிடுச்சு. அதனால் எந்த நேரத்தில் எப்போ கட் ஆகுன்னு எனக்கு தெரியாதுங்க. ரொம்ப நாள் கழித்து நம்ம மண் பாத்திரத்தில் சாப்பாடு வைக்க போகிறோம். தக்காளி சாதம் செய்ய போகிறோம். வெஜ்ஜுன்னா முட்டையும் போடுவோம்ப. ஆனால் இருந்தாலும் ரொம்ப நாள் கழித்து செய்கிறேன். பாத்திரத்தில் கட் ஆகிடுச்சேன்னா சாரி, மன்னிச்சிருங்க. இதுக்கு தேவையாக இருக்கிறது பெரிய வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் இவ்வளோ பெருசு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு 20 பல்லு பூண்டு நறுக்கி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகாய் அது கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நம்ம கொடை மிளகாய், அது ஒரு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையாக இருக்கிறது நம்ம மசாலா தூள், கொஞ்சம் இஞ்சி பொடி, அவ்வளோதான். ஏன்னா புதினா பொடி காலி ஆகிடுச்சு. மறுபடியும் நம்ம ரெடி பண்ணோம். கடையில் புதினா இல்லை. இப்போ காலையில் கேட்டு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். சரி, ஓகே. ரொம்ப நாளாகிடுச்சு பாத்திரத்தில் மண் இதில் செஞ்சு, அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேவையாக இருக்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நெய் போட்டுக்கலாம். அரிசி ஒரு 1/2 கிலோவுக்கு கம்மியாக தான் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன் கழுவி. நேற்று காலையில் வீடியோ எடுக்கும்போதே கட் ஆகிடுச்சு. சப்பாத்தி செஞ்சு நூக்கல் சட்னி செஞ்சுங்க. எப்போயும் நம்ம எல்லா காயும் ஏதாவது இப்போ முள்ளங்கில சட்னி செய்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் டேஸ்ட்டு. இது அந்த மாதிரி தான் வரும். பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு மிளகாய் எல்லாம் போட்டுடலாம். ரொம்ப நாள் ஆயிருக்கும். நான் தக்காளி சாதம் பிரியாணி ஐட்டம் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா பொடி பண்ணி வச்சுருக்கிறோம் போல. இருந்தாலும் ஒரு இலையை கட் பண்ணி 4 கட் பண்ணி போட்டுக்கலாம். கடல் பாசி, லவங்கப்பூவு, ஒரு பிரியாணி போடுவோம் இல்லைங்களா அந்த இலை,
ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறம்ப அதையும் வந்து ஒரு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டால் தான் அந்த ஏலக்காய் அந்த லவங்கம் பூ போட்டால் தான் இன்னும் 2 லவங்கம் பூ போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தேவையை எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே வெங்காயம் போட்டுக்கலாம். பார்த்துட்டே இருக்கேன் வீடியோவை, கட் ஆகிடுமான்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நிறையா போட்டாலே ஒரு மாதிரியே இருக்கும். இஞ்சி பொடி கொஞ்சோண்டு ஜீரகம் பொடி, காரத்துக்கோசரம் ஒரு 3 மிளகாய் போட்டுக்கலாங்க. வரமிளகாய் தான் போட்டிருக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா பாருங்கள் பொன்னரமாக நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி இந்த வெங்காயம் இதெல்லாமே தக்காளி இதெல்லாமே நமக்கு உப்பு பிடிச்சி வேவிக்கணும். நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கறி மசாலா தூளுங்க.
இது நல்லா வந்து இந்த குடமிளகாய், சின்ன வெங்காயம், வெங்காயம் இது எல்லாமே நல்லா இந்த மசாலில் குழம்புவாக வேகுதுங்க. தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இதுலேருந்தும் ஒரு 4 டம்ளர். நான் எப்போவுமே வந்து அளவு பார்த்து ஒரு தோராயமாக வச்சு தாங்க செய்வேன். எல்லாமே வந்து இது அளவு பார்க்குறது அது அளவு பார்க்குறதுன்னு இல்லை. பல வருஷமாக நான் குக்கரில் வைக்கிறது கூட சாப்பாடு எதாக இருந்தாலையும் அளந்து எல்லாம் ஊற்றி செஞ்சதில்லை. அப்படியே ஒரு நார்மலாக வைப்பேன், கரெக்டாக சரியாக போயிடும். 2 டம்ளர் ஊற்றிருக்கிறம்ப. மூணு டம்ளர் ஆகுது. நம்ம தேங்காய் கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஊற்றுறோம் இல்லைங்களா, தேங்காய் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் பால் ஊற்றிடலாங்க. தயிர் ஊற்ற போகிறதில்லைங்க. தக்காளியை வந்து 4 தக்காளி பழம் கட் பண்ணி போட்டு, அது இல்லாமல் நெய் ஊற்ற போகிறோம்ப, அதனால் தயிர் ஊற்ற போகிறதில்ல. தேங்காய் பாலும் ஊற்றுறதுனால தயிர் இருக்குது, ஆனால் தயிர் ஊற்றுறதில்ல. தயிர் வந்து கிச்சிட்டு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டுங்க, மூடி வச்சிடலாம். கொதிச்சதுக்கப்புறமா அரைச்சி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்டோங்க. இப்போ வந்து அரிசி போட்டுடலாங்க.
உப்பு இருக்கான்னு பார்த்துடலாம். இன்றைக்கி தான் நீங்கள் எங்கள் வீடியோவை பார்த்துருக்குறவங்க, நான் என்றைக்குமே உப்பு சாப்பிட்டு பார்த்தது இல்லை. கொஞ்சோண்டு லைட்டாக போட்டுக்கலாங்க. அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தாலையும் சாப்பிட்றலாம். தயிர் பச்சடியில் வந்து உப்பு போட்டு, அதிகமாக இருந்தால் எண்ணெய் தயிர் பச்சடி ஊற்றினாலையும் அது ஒரு மாதிரியாக டேஸ்ட் மாறிடும். வெங்காயம் கட் பண்ணிட்டோம். ரெடி வச்சுட்டு சின்ன டிப்ஸ் மாதிரி நம்ம பார்த்துக்கலாங்க. ஆயில் தாங்க வச்சிருக்கிறேன். நம்ம ஹேர் ஆயில் வந்து இது வந்து பாடி மசாஜுக்கு யூஸ் பண்ணலாம். பட் வந்து நம்ம தலைக்கு டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஆனால் இப்போ யாருமே எண்ணெய் வைக்கிறதில்ல. டெய்லி வந்து அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல. வாரத்தில் ஒரு நாளைக்கு வைக்கிறதே பெரிய சிரமமாக இருக்குது. நான் வந்து வாரத்தில் 2 நாள் வந்து இன்றைக்கி சண்டேவா தலைக்கு எண்ணெய் வச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம ஆயில் இது வந்து நம்ம இதில் வச்சு அடுப்பில் வச்சு இந்த ப்ராடக்ட் எல்லாம் போட்டு காய வைக்கிறதில்ல. இது பாரம்பரியம் மூலயமா வந்து நம்ம எப்படி செய்வாங்களோ பொடி வந்து எல்லாமே வந்து அதாவது வந்து ஒரு 11 வகை மூலிகை. அது ஒரு வீடியோ இருக்கும், நம்ம நிறைய வீடியோ அது போட்டுங்க. அந்த பொருள் எல்லாமே வந்து நெருளில் காய் போட்டு பொடி பண்ணுறது இன்னைக்கு மட்டும் எடுத்து வெயிலில் போட்டு பொடி பண்ணி எண்ணெய் 10 லிட்டர் எண்ணெய் ஊற்றி காட்டனில் வந்து இந்த தூளை வந்து போட்டு அந்த எண்ணெயில் விட்டுருவேன். அரை மண்டலம். ஆனால் நான் 1 மாதத்துக்கு மேலவே விட்டுருவேன். ஏன்னா சம்மர் சீசனு நல்லா இருக்கட்டும், அது அந்த பொடியெல்லாம் நல்லா ஊற எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்கு மேலே விட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி பாட்டில் போட்டு, இது 200 ml பாட்டிலுங்க, 1/2 லிட்ரு, 100 ml 3 வகையாக போட்டு நம்ம கடையில் கொடுத்துட்டுருக்குறேன். அதே மாதிரி ஹேர் பேக்கும் வந்து 9 வகையான ப்ராடக்ட் இருக்குது. இதில் எல்லாமே அரப்பு தூள்லேருந்து வெந்திலேருந்து நிறைய ப்ராடக்ட்டு, ரோஸு, புலங்கிழங்கு, நிறைய என்னென்னா அது கருவேப்பிலை, செம்பருத்தி, ரோஸு, பன்னீர் ரோஸு, செம்பருத்தி பூவு, இலை, கத்தாழை, வேப்பம் இலை, நிறைய வந்து கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, நிறைய ஐட்டம் போட்டிருப்பேங்க இதில் வந்து. அதே மாதிரி வந்து நம்ம ஆவாரப்பூவு, நிறைய ஐட்டங்கள் போட்டிருக்கிறேன் இதில். சோப்காயை தவிர மற்றது எல்லாமே வந்து ஏன்னா சிவுக்காய் போட்டிருக்கிறோம் லைட்டாக, அதில் பாசிப்பயிறு, கடலப்பருப்பு நிறைய போட்டு இந்த பவுடரை வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வந்து இப்போ தீந்துருச்சு, 1 கிலோ மட்டும் இருந்துச்சு, அதுவும் காலி பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டில் இந்த மாதிரி ஒட்டிச்சு அந்த எத்தனை ப்ராடக்ட் இருக்கோ அத்தனைமே வந்து இதில் போட்டு அங்கே கொடுத்துருவோங்க. நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டு நிஜமாக இருக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி கூட பார்த்துக்கலாங்க. இதில் இருக்கிறது அத்தனை ப்ராடக்ட்டும் நம்ம போட்டிருப்போம். வீடியோவில் கூட நீங்கள் பாருங்கள், நம்ம போட்டிருக்கிற வீடியோவில்
ஏன்னா முடிக்கு அடிக்கடிக்கு நமக்கு வந்து பாடி ஹீட்டானால் முடி கொட்டுறது அவ்வளோமே வந்து கண்ட்ரோல் ஆகிடும். ஃபஸ்ட்டில் அந்த சூடுனால வேர் செத்து இருக்கிற முடி எல்லாமே வந்துடும். எந்த நீங்கள் ப்ராடக்டை யூஸ் பண்ணாலையும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்து கரெக்டாக இருந்து நமக்கு வந்து இரும்பு சத்து இருந்து பாடி கரெக்டாக இருந்துச்சுன்னா 3 மாதத்துலேயே வந்து உங்களுக்கு முடி கொட்டுறதை நிறுத்திட்டு நல்லா முடி வளரும். கொட்டுற இடம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். முன்னாடி இருக்கிற இடம் எல்லா இடமே வந்து கொட்டிடுச்சுன்னா அந்த இடத்துல முடி வளருதா இல்லையோ சொட்டையாக இருக்குன்னு நமக்கு தெரியும். முடி வந்து அடத்தையாக இருக்கிறதும் தெரியும். முடி கொட்டதுக்கப்புறம் லேஸானதுன்னு தெரியும். அப்போ வந்து இந்த நம்ம நல்லா இந்த ஆயிலை போட்டு மசாஜ் கொடுத்து ரொம்ப மண்டை சூடு ஏறுற அளவுக்கும் தேய்க்கக்கூடாதுங்க. நார்மலாக வந்து நம்ம கையில் போட்டு ஃபுல்லாக ஹேருக்கு வந்து நம்ம கை மூலியமாகவே கொடுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொடுத்து மசாஜ் போட்டு 1 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் விட்டுடலாமே. இதில் ஒன்றும் வேறு எதுவும் கெட்டு போகிற மாதிரி பொருள் இல்லை, முடி கொட்டுற அளவுக்கு இல்லை. அந்த சூடாக இருக்கிற முடி எல்லாமே வேர் செத்து போனது எல்லாமே எடுத்துடும். அதுக்கப்புறமா வந்து புது முடி வந்து க்ரோத் வந்து நல்லா வரும். நானே எனக்கு வந்து முடி கம்மி தாங்க, அதிகமெல்லாம் எப்பவுமே இருந்தில்ல, மீடியமாக இருக்கும். ஆனால் முடி வளர்ந்து நான் அடிக்கடிக்கு இப்போ வந்து 3 தாட்டி கட் பண்ணி விட்டேன். எனக்கு எப்பவுமே வந்து இந்த இப்போ கழுத்துக்கு பின்னாடி முடி வந்து இந்த வேர்வு செஞ்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். எப்படா தூக்கி கொண்டை போடுவோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஆகிடும். ஏன்னா இப்போ இந்த ஆயில் போடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து எங்கள் பையனாகட்டும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஃப்ரெண்டுங்களும் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ நேற்று கூட நம்ம கடையில் வந்து பழைய கஸ்டமரு அவங்க எப்போவுமே 1 லிட்டர் வாங்கி வச்சுக்குவாங்க. 1/2 லிட்டர் பாட்டில் வந்து 2 பாட்டில் வாங்கிட்டு போனாங்க. எல்லாருமே அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. ஆனால் சீக்கா வந்து தீர்ந்துருச்சு. இப்போ அரப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறேன். ஊருக்கு போயிட்டு சீக்கா வந்து ரெடி பண்ணுங்க. இந்த கொஞ்சம் இந்த சம்மர் வெயில் வந்த உடனே ஆரம்பிச்சிருவேன். இந்த ஆயிலும் வந்து கம்மியாக தான் இருக்குது. யாராவது தேவையாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் இருக்குது, என்னோடய நம்பரு, நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். வாரத்தில் ஒரு தாட்டி இந்த மாதிரி வியாழக்கிழமையும் இந்த மாதிரி எண்ணெய் வச்சு இந்த சீவுக்காய் போட்டு நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முந்தி இந்த சீவுக்காய் பவுடரு கொஞ்சம் தண்ணியில் கலக்கி தலையில் பேக் மாதிரி போட்டு போய் அழைச்சிருவோங்க. அடுத்த நாள் நமக்கு வந்து தேவையாக இருந்த ரொம்ப முடி இருக்கிறவங்க 2 முறை வாஷ் பண்ணவே போகிறோம். ஃபஸ்ட்டில் 1 முறை வாஷ் பண்ணியிருப்பேன். நம்ம பேக் மாதிரி போட்டு விட்டு வாஷ் பண்ணிடுறோம்லாம். அதே ஒரு கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு முடி அதிகமாக இருக்கிறவங்க கலக்கி வச்சுட்டு மறுபடியும் போட்டு வாஷ் பண்ணால் அவ்வளோதான். இப்போ ஷாம்பு இருந்தால் 2 டைம் போடுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இதில் வேறு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லைங்க. இதுக்கு வந்து நாங்கள் சர்டிஃபிகேட்டும் வாங்கி கவர்மெண்ட்டு சர்டிஃபிகேட் வாங்கியும் நாங்கள் தான் எல்லா பொருளுமே தயார் பண்ணி போட்டு இருக்கிறோங்க. தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் நீங்கள் எல்லா பொருளுமே. அங்கே தேவை இருக்கிறவங்க சாப்பாடு வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், பார்த்துடலாம். நெய் மட்டும் ஊற்றிக்கலாங்க.